எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு த ஹர்ஷல் வியூ சேனலுக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்னைக்கு நிஃப்டி அப்புறமா பேங்க் நிஃப்டி அனலைசிஸ் பண்ணலாம். அது கூட ஃபர்ஸ்ட் இன்னைக்கு வந்துட்டு 2500 ருபீஸ் ப்ராஃபிட் பண்ணிக்கிறேன் இன்ட்ராடேல. ஓகே, இந்த மாதத்துக்கு ஆல்ரெடி நீங்கள் யாராவது லாஸ்ட் மந்த்துது பிஎன்எல் பார்க்கலான்னா லாஸ்ட் வீடியோ வந்து 1 இயர்து என்னோட வெரிஃபைட் பிஎன்எல் வித் லிங்க் கொடுத்துருக்குறேன், அது போய் பார்க்கலாம். அப்புறம் இந்த மாதத்துது ஜூலை மந்த் எண்டில் வந்துட்டு நான் வெரிஃபைட் பிஎன்எல் மறுபடியும் போஸ்ட் பண்ணுறேன். அது ப்ராஃபிட்டும் லாஸ் நான் வந்து இந்த மந்த் எண்டில் மறுபடியும் இந்த ஜூலை மந்த்துது வெரிஃபைட் பிஎன்எல் போடுறேன். ஓகே, இன்னைக்கு இன்ட்ராடேல 2500 ருபீஸ் ப்ராஃபிட் ஆயிருக்கு. ஓகே, வந்து இப்போது நிஃப்டி அப்புறமா பேங்க் நிஃப்டி பற்றி பார்க்கலாம். நிஃப்டி அப்புறமா பேங்க் நிஃப்டி வந்துட்டு ஆல்மோஸ்ட் பேர் வந்துட்டு ரிவர்சல் ஆகும்னு நினச்சிருந்தாங்க. பட் இன்னைக்கு என்னாச்சு, சேம் லெவலில் சாரி நிஃப்டி லோவில் ஓப்பன் ஆகி இமீடியட்டாக நிஃப்டி வந்துட்டு புல்லிஷ் லெவலில் பண்ணிச்சு. பட் பேங்க் நிஃப்டி ஸ்லைட்டாக பாசிட்டிவ் இருந்தாலும் கீழே வந்து அதுக்கப்புறம் அப்சைட் மூவ் ஆகிருக்கு. இது வந்து கண்டினியூஷன் ஆகுமானா ஆகிற சான்சஸ் கூட அதிகமாக இருக்குது. இது ஒரு வேளை ட்ராப் இருந்தால் நாளைக்கு வந்துட்டு ரெட் கேண்டல் வர சான்சஸ் கூட அதிகமாக இருக்குது. இன்கேஸ் நாளைக்கு வந்து கேப் டவுன் ஆகி இந்த லெவல் நிஃப்டி 50 இந்த லெவல் இருக்கு, இந்த லெவல் எதுனா க்ராஸ் பண்ணால் 23,993 வந்துட்டு க்ராஸ் பண்ணால் ஒரு குவிக் ரிவர்சல் கீழே டவுன் சைட் பார்க்கலாம். பட் பேங்க் நிஃப்டியில் என்னன்னா இமிடியேட்டாக இந்த லெவலில் பிரேக் பண்ணாலும் இந்த பக்கம் ஒரு சப்போர்ட் இருக்கு. ஓகே, இன்கேஸ் இது அப்சைட் போனாலும் ஒருவேளை கேப் அப் ஆகுனா மறுபடியும் கீழே வர சான்சஸ் தான் கொஞ்சம் அதிகம். ஒருவேளை ப்ரைஸ் ஆக்ஷன் பண்ணி அதுக்கப்புறம் பிரேக் அவுட் ஆகுனா ஃபர்தர் அப்சைட் போகிற சான்சஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. இந்த ரெண்டு சினாரியோல இன்ட்ராடேல நீங்கள் எப்படி ட்ரேட் பண்ணணும்னு பார்த்துக்கன்னு ட்ரேட் பண்ணலாம். அது இல்லாமல் யாராவது இது ட்ராப் பற்றி கொஞ்சம் டீட்டெயில் வீடியோ வேணான்னா நான் ஆல்ரெடி எஃப்ஐ அண்ட் டிஐஏ ட்ராப் பற்றி ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன், அந்த வீடியோ போய் பாருங்கள், உங்களுக்கு கொஞ்சம் புரியும். இது வந்துட்டு எப்படி இந்த ட்ராப் இந்த ரிவர்சல் வருமா, ஒருவேளை ரிவர்சல் இந்த கேண்டல் வந்துட்டு மேலே ட்ராப் எப்படி பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் எஃப்ஐடிஐ கட்ட டேட்டாஸ் எப்படி இருக்கும், அவங்க எப்படி ட்ராப் பண்ணலான்னு பார்க்கலாம். அந்த வீடியோவில் பார்த்து சொல்லியிருப்பேன் நான். அது இல்லாமல் இது 5 மினிட்ஸ் கேண்டல் போட்டாலும் இதில் கூட உங்களுக்கு நல்லாவே கொஞ்சம் தெரியும். சொல்கிற பாருங்க, இது வந்து நிஃப்டி 50, இது நிஃப்டி 50 சார்ட்டு இன்னைக்கு ஓடுது. இன்னைக்கு நிஃப்டி 50 வந்துட்டு இங்கே ஓப்பன் ஆகியிருந்தோம், இமீடியட்டாக ஃபர்தர் மேலே போயிடுச்சு. மேலே போயிருந்து இது வந்துட்டு ஓப்பன் ஹை லோ க்ளோஸாக ப்ரீவியஸ் ஸ்டேஜ் மார்க் பண்ணியிருக்கிறது. இது வந்து லோ, இது வந்து க்ளோஸ், இது வந்து ஓப்பன், இதுக்கப்புறம் வந்து ஹை இருக்கு. ஓகே, இது வந்து இந்த லோ க்ளோஸ் இருக்குல்ல, க்ளோஸ் மேலே என்ன ஆயிருக்கு, மார்க்கெட்டு ஒரு கிரீன் கேண்டல் க்ளோஸ் ஆயிருக்கு. பட் மார்க்கெட் என்ன இமீடியட்டாக இங்கே வந்து சேலிங் ப்ரெஷர் வந்திருக்கு. காரணம் என்னன்னா ஆல்ரெடி இங்கே வந்து ரீட்டைலர்ஸ் இது பிரேக் பண்ணியிருந்தோம், இது வாங்கியிருப்பாங்க, அதுக்கப்புறம் மறுபடியும் ஹோல்டு பண்ணலான்னு பண்ணி இதுக்கு மேலே க்ளோஸ் ஆகுனா வாங்கலான்னு இந்த கேண்டல் வாங்கியிருப்பாங்க ரீட்டைலர்ஸ். அதுக்கப்புறம் பாருங்கள் இவ்வளோ பெரிய கேண்டல் பேரிஷ் கேண்டல் பண்ணியிருக்கு. இது ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்ட்டு ரொம்ப பேரை நினச்சிக்கின்னு என்ன பண்ணியிருப்பாங்க, மறுபடியும் இங்கே என்ட்ரி ஆகிருப்பாங்க, ஃபர்தர் இது இங்கே வரலான்னு. அதுக்கப்புறம் பாருங்கள் மேலே போய்க்குது, மேலே போயிட்டு மறுபடியும் க்ளோஸ் ஆகிக்குது. இங்கே ஒரு ட்ராப்பு, இது பாரு, இது ஒரு ட்ராப்பு, இது ஒரு ட்ராப்பு, இது ஒரு ட்ராப்பு, மறுபடியும் இது ஒரு ட்ராப்பு ஆயிருக்கு. அதுக்கப்புறம் தான் ஃபர்தர் அப்சைட் மூவ் ஆயிருக்கு இல்லையா. அதனால இந்த ட்ராப்பில் நீங்களாம் வரக்கூடாதுன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக திங்க் பண்ணணும். அப்போ தான் உங்களால் இந்த ட்ராப்லலாம் இங்கே வந்து மாட்டிக்காமல் இருக்கலாம். ஓகே, ஸோ இது எப்படி இது ஓவர் கம் எப்படி வரலான்னு பார்த்தா, இது இந்த இம்பார்ட்டன்ட் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எனக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியும், எல்லாருக்கும் தெரியும். அதே மாதிரி எஃப்ஐடிஏங்களுக்கும் தெரியும். அதனால தான் இந்த ட்ராப்பே ஆகுறது. ஸோ நாம் ஒரு வேளை எஃப்ஐடிஏ இருந்தால் நாம் எப்படி ட்ரேட் பண்ணுவோம் அது மாதிரி திங்க் பண்ணுவோம். இங்கே 100% ரீட்டைல்ஸ் வந்து இங்கே என்ன பண்ணுவாங்க, ட்ராப் பண்ணுவீங்கன்ட்டு
ட்ராப் பண்ணுவாங்க. இது க்ளோசிங் ஆயிருந்தோம் இமீடியட்டாக இது வந்தப்போ இங்கே ஒரு ட்ராப்பு, இங்கே ஒரு ட்ராப்பு, இங்கே ஒரு ட்ராப்பு, மறுபடியும் இது எங்கே ட்ராப் ஆகும்னா ஆல்ரெடி ரீட்டைல்ஸ் இங்கே அவங்களோட லாஸ் எடுத்துக்கின்னு இங்கே ட்ரேடே எடுக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் மார்க்கெட் சைட்வேஸ் போயிருக்கு இல்லையா. பேங்க் நிஃப்டியிலும் பார்த்தா பேங்க் நிஃப்டியும் சைட்வேஸில் தான் போயிருக்கு. ஓகே, இந்த வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் யாருன்னா பார்க்குறதுனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இனிமேல் வந்துட்டு ஒரு கேண்டல் ஸ்டிக்கு, அப்புறமா இம்பார்ட்டன்ட் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எப்படி இந்த இது மாதிரி ட்ராப்பில் எது எது இம்பார்ட்டன்ட் நம்ம பார்க்க வேண்டியது இன்ஃபர்மேஷன் பற்றி நான் ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ வெரி மச்.